ஒரு உண்மைக்கு மாறான விஷயங்களை வந்து தொடர்ந்து பரப்பிட்டு இருக்கதா சொன்னீங்க. பட் நம்ம தரப்புலையுமே திமுக வந்து ஏற்கனவே பல்வேறு வாக்காளர்களை சேர்த்துட்டாங்க, ஒரு 70க்கும் மேற்பட்ட ஒவ்வொரு பூத்லேயும் சேர்த்துட்டாங்கன்ற தகவலை சொல்கிறோம். பட் அவங்க அவதூறு பரப்புறதா சொல்லும்போது நம்மளும் அப்படி ஒரு ஒரு அரசியலை முன்னெடுக்கிறோமோன்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இல்லை, அது என்னன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நம்ம அப்படி சொல்கிறோம். ஏன்னா இதில் வந்து ஒரு வாக்காளர் சீர்திருத்தம் என்பது 21 ஆண்டுகளுக்கு பின்பு வர இருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இன்னைக்கு ஒரு மத்தியில் ஒரு அதிகாரிகிட்ட பேசிட்டே வந்தேன். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அடிஷன் டெலிஷன் இருக்கும், ஆனால் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கலை. அதனால நிச்சயமாக இறந்த வாக்காளர்கள் பட்டியல் இருக்கும். ஆக ஏன் அவங்க அதை எதிர்க்கிறார்கள் என்பதுதான் நம்மளோட கேள்வி. நேர்மையாக இருக்கும் பொழுது இறந்த வாக்காளர்கள் நீக்கப்பட போகிறார்கள், இரட்டை வாக்காளர்கள் நீக்கப்பட போகிறார்கள். இதில் என்ன பதற்றம்? அப்போ நீங்கள் வேண்டுமென்றே அதை எதிர்க்கிறீர்கள் என்றால் ஏற்கனவே உங்கள் சரித்திரம் சொல்லுது அப்படி. அதனால நாம் அதை சொல்கிறோம். அவங்க சொல்கிறதுக்கு எதிர்வாக்கு சொல்கிறோமே தவிர முதல்ல நம்ம அவங்களை குற்றம் தான் சாட்டணும் இல்லை. அவங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டால் அவர்கள் அனாவசியமாக பாஜகவின் ஓட்டுக்களை நீக்குகிறார்கள். எப்படி பாஜக ஓட்டுன்னு அவங்களுக்கு தெரியும்? எல்லாவற்றிற்கும் மேலே சிறுபான்மை ஓட்டுகளை நீக்குகிறார்கள் என்று சொல்கிறார்கள். குஜராத்தா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், கோவாவா இருக்கட்டும், சிறுபான்மை மக்களின் துணையோடு தான் பாஜகவின் முதலமைச்சர் பிரதம அமைச்சராக மரியாதைக்குரிய பிரதமர் வீற்றிருக்கிறார். அண்ணன் ஸ்டாலின் மாதிரி மாறுபாடு பார்க்கறதில்ல. இந்துக்களுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்ல மாட்டோம், மாறுபாடு பார்க்கறதில்ல மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள். ஆக எதற்கு நாங்கள் சிறுபான்மை ஓட்டுகளை நீக்க வேண்டும்? ஆக இது எல்லாம் தவறான கண்ணோட்டத்தில் சொல்லப்படுகின்ற நாங்கள் எதிர்த்து சொல்கிறோம், அவ்வளவுதான். அடுத்தபடியாக எந்த மீடியா பேர் அறிமுகப்படுத்த கேள்வி கேளு. டீடாட் பேசுகிறேன் மேம். நேற்று வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங் நடந்திருக்கு சிஎம் தலைமையில். அங்கே வந்து 40க்கு 45 பார்ட்டிக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து ஒரு ரெசல்யூஷனும் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க மேம்? இல்லை, அந்த ரெசல்யூஷனில் சுப்ரீம் கோர்ட் போவோம், அதுலேயும் நான் அதில் பதில் சொல்லியிருக்கேன். இன்னொன்று 2026க்கு பின்னால் நடத்தணுமா? அதாவது இது வந்து குதிரை ஓடினதுக்கப்புறம் இதை பூட்டு போடுற மாதிரி எப்போ தேர்தல் வருதோ அந்த தேர்தலில் தானே தூய்மையான வாக்காளர் பட்டியல் இருக்கணும். இப்போ சேர்க்கப்படாதவர்கள் சேர்க்க வேண்டும், நீக்கப்பட வேண்டியவர்கள் நீக்கப்பட வேண்டும்னா நாங்கள் தயார் பண்ணி வச்சுட்டோம் 2026க்கு. அதனால் நீங்கள் இதை நீக்கிடாதீங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நான் கேட்குறேன், இறந்தவர்களின் வாக்குகள் போடப்பட வேண்டுமா? 18 வயது வாக்குகள் சேர்க்கப்பட வேண்டாமா? இன்னொன்று சொல்கிறாங்க, இது ஒன்று சாதாரண அடிஷன் டெலிஷனில் போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் நான் தேர்தல் கமிஷனர் முன்னாள் தேர்தல் அதிகாரி ஒருத்தர்கிட்ட கேட்டேன். 25 ஆண்டுகளாக தெரியாதல் இருந்தனால் பீகாரில் எல்லாரும் சொல்கிறாங்க, பீகாரில் இதில் நான் ஒரு கணக்கு சொல்லியிருக்கேன், 40 லட்சம் பேர் இரட்டை வாக்குப்பதிவு இருந்திருக்குது. இதில் போட்டுருக்கேன் எத்தனை பேர் பீகாரில் எதற்கு நீக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் இருக்கிறது. அது கிளியராக அதில் போட்டிருக்கோம் பீகாரில் என்ன நடந்தது என்பதில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் சுமார் 22 லட்சம் பேர், நிரந்தரமாக இடம் மாறியவர்கள் 36 லட்சம் பேர், இரட்டை பதிவு 7 லட்சம் பேர். ஆக இது எல்லாமே இருந்தது தானே. இதில் 46 லட்சம் பேர் வெளியே வந்துட்டாங்களா? இல்லை. ஆக இது பீகாரில் தெளிவாக நடைமுறைப்படுத்தப்பட்டது தான். ஆக ஒரு தேர்தல் நடப்பதற்கு முன்னால தானே கேட்ச் பண்ணணும். தேர்தல் எல்லா முறைகேடும் நான் செஞ்சுக்கிறேன், அப்புறம் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், அப்புறம் நாங்கள் அதே முறைகேடு செய்வோம், நீங்கள் அப்புறம் வேணால் நீங்கள் பண்ணிக்கணும்னா என்ன அர்த்தம்? எங்களோட நோக்கம் நீங்கள் பொய்யான ஒரு வாக்குகளை பதிவு செய்யக்கூடாது என்பதும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் நாங்கள். இல்லை, பிஜேபிக்கு ஒரு பின்புல ஒரு பேக் பிளான் இருக்கு. அதனால தான் இவங்க இங்கே எஸ்ஐஆரை இப்போ ஃபேஸ் 2ல கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்றதை. இல்லை, 21 மாநிலங்களை நாங்கள் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறோம் பிஜேபி. ஆக எஸ்ஐஆர் கொண்டு தான் நம்ம வரணும்னு இல்லை. ஆனால் தமிழகத்தில் 2004ற்கு பின்பு எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதனால் இதை நடைமுறைப்படுத்தணும். அதாவது எந்தவித புரட்சியும் செய்யக்கூடாது, எந்தவித தூய்மை பணியும் செய்யக்கூடாது, அது அப்படியே கிடக்கணும்னா என்ன அர்த்தம்? அதுதான் நம்ம ஆதரிக்கிறோம். ஹலோ மேடம், திஸ் இஸ் நாகார்ஜுன் ஃப்ரம் சன் நியூஸ். நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக கூட்டணி அல்லாமல் மற்ற கட்சிகளும் சேர்ந்தாங்க. ஆனால் இதோடைய மொத்தமாக வந்து இந்த எஸ்ஐஆரை எதிர்ப்பதற்கான காரணமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க?
திமுக கூட்டணி சார்ந்து இல்லாமல் திமுக கூட்டணியில் இருக்கவங்களே பல்வேறு கட்டங்களான இதை சொன்னாங்க, எஸ்ஐஆருக்கு ஆப்போசிட்டானதை. இதை கொண்டு வந்த அவங்க கூறுறதுக்கான காரணம் என்ன? எஸ்ஐஆர் எதிர்ப்பதற்கான ப்ரிடாமினன்ட் எய்ம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏன் வராதவங்கெல்லாம் பாஜகவுக்கு பயந்து போய் வந்தாங்கன்னு சொன்னது மாதிரி வந்தவங்கெல்லாம் முதலமைச்சருக்கு பயந்து போய் வந்தாங்கன்றதே நான் சொல்ல முடியும். என்னால் கொள்கை மாறுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒரேடியா ஆமாம் 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 ஆமான்னு சொல்கிறீங்களே, அது என்ன அசஸ் பண்ணீங்க? நான் துணை முதலமைச்சரோட ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். அவர் அது என்னன்னு தெரிஞ்சாதானே அதோட அர்த்தம் தெரியும். பேரே சரியாக சொல்லணும், அப்போ என்ன அர்த்தம் தெரியும்? அர்த்தம் பேர்லேயே இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், அன்னை வைகோவாக இருக்கட்டும், சகோதரர் திருமாவளவனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் சமூக நீதி பேசிக்கொண்டு சுயநலமாக சிந்தித்து கொண்டிருந்தவர்கள். சுயத்தையே அப்படியே விட்டு விட்டு ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதையே சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டணி என்று நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் வைகோ போன்றவர்களாம் சின்ன வயதில் நான் பார்த்தது. திருமாவளவன் என்றால் அவர்களெல்லாம் சுயமாக சிந்தித்து கொண்டிருந்தவர்கள். செல்வப்பிறந்தையை நம்ம கேட்கவே வேணாம், ஏன்னா அவங்கெல்லாம் அப்படியே இருந்து பழக்கப்பட்டவர்கள். இவர்களெல்லாம் கொஞ்சம் வீராவேசமாகவாவது முடிவெடுத்து பழக்கப்பட்டவர்கள். ஆக எல்லாருமே இப்படி ஆயிட்டாங்களே எனக்கு கவலையாக இருந்தது. அதான் நான் உண்மையிலே இன்னைக்கு ரொம்ப கவலையோடு இருக்கிறேன். நான் எனக்கு கோபம் கூட வரல, கவலை. தமிழகம் இப்படி போய்கொண்டு இருக்கிறது என்ற கவலை. நம்மை போன்றவர்களெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன, நான் சின்ன வயதுலேருந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, டிரைவிங் தெரிஞ்சவங்க பக்கத்தில் டிரைவ் ஓட்டக்கூடாது, டிரைவிங் இருக்கக்கூடாதும்பாங்க. அரசியலில் ஒரு 2-3 வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்ததுனால் என்னால் சில விஷயத்தை தாங்க முடியலன்றது தான் அன்றைக்கி சிரமமாக இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லை. மேடம் ஹலோ, என்ன இல்லை, அதுதான் இது கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன். அதனால தான் அதுக்கு ஒரு சாப்டர் இதில் கொடுத்துருக்கேன். அவர் தான் கேட்டார் 30 நாட்களுக்குள் இதை செய்ய முடியுமான்னு அவர் கேட்டதுக்கு தான் இதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கேன். அதனால் நான் ரொம்ப பழையமான கட்சிக்கும் பதில் சொல்லியிருக்கேன், புதிய கட்சிக்கும் பதில் சொல்லியிருக்கேன். அவர் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேணும் என்பது எனக்கு தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா ஒரு தேர்தலை சந்திக்கும் பொழுது தான் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் என்று தெரியும். அதனால் சும்மா உரிமையை பறிக்கிறது நான் என்ன கேட்குறேன், ஓட்டு போட வேண்டிய எலிஜிபிள் பர்சன்ஸ்லாம் ஓட்டு போட போகிறீங்க, ஓட்டு போடக்கூடாத இருக்கின்ற இன்எலிஜிபிள் பீப்புள் எல்லாம் ரிமூவ் பண்ண போகிறாங்க. இதில் எங்கே ஓட்டு பறிக்கப்படுகிறதுன்னு எனக்கு தெரியலையே. சரி, ஓட்டு பறிக்கப்படுறது ஒரு உங்களை உரிமையான எலிஜிபிள் ஓட்டர்ஸை ரிமூவ் பண்ணுற திமுக சும்மா இருக்குமா? அவங்களோட BLA 2 சும்மா இருப்பாங்களா? இது ஓப்பன் டொமைனில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அவங்களுக்கான வாக்கெட். என் கட்சி தொண்டர்கள்லாம் இங்கே எல்லாரும் வந்தாங்கன்னா அந்த ட்ரைனிங்கு போயிட்டு தான் வந்தாங்க. அங்கேயே சில பேர் எதிர்த்து சொல்லியிருக்கிறாங்க சில விஷயங்கள் எல்லாம். ஆக இவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து இவ்வளோ பேர் லட்சக்கணக்கான வாக்கு முகவர்கள் இதில் பணிபுரிய போகிறார்கள், லட்சக்கணக்கான BLOs பணிபுரிய போகிறார்கள். ஆக இவ்வளோ பேர் பணிபுரியும் பொழுது நமக்கு ஏன் இந்த கவலைன்றது எனக்கு தெரியல. அதுதான் நான் சொல்கிறேன். எனக்கு என்ன கவலை, நான் தமிழ்நாட்டில் நல்லது நடக்கும் பொழுது உடனே அதை எதிர்த்து சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்கு ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது என்ற கவலை தான் எனக்கு இருக்கிறது என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். சொல்லுங்க மேம். லோகேஷ் கந்தர் டிவி எஸ்ஐஆர் சிறுபான்மையினர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன்ப்பா. சிறுபான்மையினருக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதற்கான எந்த அதிகாரப்பூர்வமான ஆதாரபூர்வமான இது கிடையாது. அதில் பாட்னாவை பற்றி சொன்னாங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலிஷனும் நடந்தது, அடிஷனும் நடந்திருக்கு. அதனால இவர்களில் தான் நீக்கப்படுவதுன்னு இல்லை. அவங்க நீக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே பீகாரில் நீக்கப்பட்டதற்கு பின் 1 மாதத்திற்கு அந்த வாக்காளர் லிஸ்ட் மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டது. சிறுபான்மை யாரும் என் வாக்காளர் நீக்கலன்னு சொல்லலை. அதனால இதில் சிறுபான்மை பெரும்பான்மை இந்துக்கள் முஸ்லீம்கள் கிடையாது, இந்திய வாக்காளர்கள் அவ்வளவுதான்.
இந்திய வாக்காளர்கள் என்று பெருமைப்படுபவர்களை தவிர இல்லை இந்திய வாக்காளர், முஸ்லீம் இந்திய வாக்காளர்கள், கிறிஸ்டியன் இந்திய வாக்காளர்கள் கிடையாது. இதை நீங்கள் தான் பிரிவுபடுத்துகிறீர்கள், பிளவுபடுத்துகிறீர்கள் என்று நான் சொல்கிறேன். உச்ச நீதிமன்றமே அதிகாரப்பூர்வமாக அப்படி இல்லை என்று தெளிவுபடுத்தி விட்டார்கள். டீலிமிட்டேஷன் வந்தப்போ அப்பவும் அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக டீலிமிட்டேஷன் பற்றின ஒரு பேச்சு வந்தப்பவும் கவர்மெண்ட் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அதில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அதே மாதிரி இந்த முறையும் ஒரு எஸ்ஐஆருக்கு எதிரான ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தையும் வைக்கிறாங்க. ஒரு கருத்துருவாக்கமாக இருந்தாலுமே கூட திமுக அது ரொம்ப வலிமையாக முன் வச்சிடறாங்கன்ற கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அது எதிர் விமர்சனங்கள், எதிர் பிரச்சாரங்கள் இல்லை, அந்த கவலை தான் எனக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், நல்லது நடக்கும்பொழுது ஒரு அனைத்து கட்சி கூட்டம்னு ஒன்று கூட்டி அது எதிர்வினையாற்றி அவர்கள் வலிமையாக அதை பதிவு செய்து விடுகிறார்கள். அந்த வலியினால் தான் நான் இன்னைக்கு இந்த புத்தகம் வெளியிடுகிறேன். ஆக நான் ஏற்கனவே சொன்னேன், வளர்ச்சியை விட வசனங்கள் அதிகமாக பதிந்து விடுகிறது தமிழ்நாட்டில், கொள்கைகளை விட கோஷங்கள் அதிகமாக பதிந்து விடுகிறது. ஆக அப்படிப்பட்ட நிலைமை வரக்கூடாது. உண்மையாக மக்களுக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும். இந்த வசனங்களை எல்லாம் எழுதி போய் இதை படிக்கிற காலம் எல்லாம் போய் சும்மா சமூக நீதி என்று பேசிவிட்டு, ஆனால் என் குடும்பத்திலே என் கட்சியிலே கூட சமூக நீதி கிடையாது என்ற ஒரு நிலையை தோலுரித்து காண்பிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆரம்ப புள்ளி தான் இந்த புத்தகம்னு நான் நினைக்கிறேன். இது அவங்க சொன்னதுல பாதி மட்டும் கார்டா போட்டாங்க. இந்த தொலைக்காட்சியில் அந்த கார்டு வந்ததுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா தேர்தல் அதிகாரி வாக்கு நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கலன்னா நீங்க நீக்கிடுவோம்னு சொல்றதுக்கு ஒரு தேர்தல் அதிகாரி இருப்பாங்களா? இல்லை இல்லை, அந்த கார்டு போட்டது அதுக்கு முன்னால் அவங்க என்ன பேசுனாங்க, பின்னால் என்ன பேசுனாங்கன்னு தெரியும். அதாவது ரொம்ப நல்ல கேள்வி இது. பொதுமக்கள் தான் ஃபில் பண்ணணும்னு கிடையாது. பிஎல்ஓ ஆஃபீஸர் வந்து என்னென்ன சொல்கிறாங்களோ அதை ஃபில் பண்ணலாம். சில ஷரத்துக்கள் அதில் ஃபில் பண்ண முடியலன்னா விட்டுடலாம். ஃபோட்டோ ஒட்டி தான் ஆகணும், இல்லை ஃபோட்டோ கூட ஒட்ட வேணாம், பழைய ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம். டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு நேற்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னாங்க. அதுவும் கிளாரிஃபை பண்ணிட்டேன், அதெல்லாம் வேண்டியதில்லை. அதனால 2 ஃபார்ம் இருக்கு. இப்போ ஒன்று பதிவு செய்துட்டு கையில் வச்சிருப்பாங்க, இன்னொன்று அவங்க கையில் அதனால அவங்க வந்து ஃபார்ம் இல்லைன்னா நீக்கப்படுவாங்க. ஆனா ஃபார்ம் இல்லாம வாய்ப்புகள் இல்லவே இல்லை. 3 முறை வர போறாங்க, அக்கப்பக்கத்துல தான் விசாரிக்க போறாங்க. இதெல்லாம் இந்த எஸ்ஐஆர்ல உள்ள பாசிட்டிவிட்டிஸ். அதனால சும்மா வந்து உடனே அவங்க கேட்பாங்க ஃபார்ம் இல்லை அப்படின்னா, அப்படின்னா கூட மக்கள் நம்ம என்ன செய்யறோம், நம்ம வரைவு வாக்காளரை பார்த்துட்டு நாம அது, அதனால தான் இந்த மக்கள் இயக்கமா மாறணும். ஏன் வாக்கு என் உரிமை, இதை யாரும் நீக்க முடியாது என்ற உரிமை நமக்கு இருக்கணும். நமக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அதனால இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஆருக்கு அதிகாரிகள் நேராக வருவாங்க, ஆவணங்களை சரிபார்ப்பாங்க. இப்போ வந்து ஒரு சில பேருக்கு ஆவணம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒவ்வொரு முறையும் அவங்க மாற்றுறதுக்கு எவ்வளோ தமிழ்நாட்டிலேருந்து இந்தியா ஃபுல்லாக ஒவ்வொரு ஆவணத்தில் அவங்களோட டீட்டெயில்ஸில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த குறிப்பிட்ட காலமே இருக்கக்கூடிய நிலையில் எல்லாரோட வாக்காளர் பட்டியலும் எப்படி சரி பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, அதுக்கு தான் இப்போ 1000 பேருக்கு தான் ஒரு பிஎல்ஓ ஆஃபீஸர், 1000 பேருக்கு மட்டும்தான் 3 முறை வருவாங்க. இது டெக்னாலஜி உலகம்.
இன்னும் அதில் வந்து ஸ்வீப் அப்படின்ற கவர்மெண்ட்டோட ஆப் இருக்குது, சென்ட்ரல் நம்ம தேர்தல் கமிஷனோட ஆப் இருக்குது. தேர்தல் கமிஷன் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்காக பதிவு செய்யப்படக்கூடிய இணையதள வசதி கொடுத்துருக்காங்க. இணையத்தில் நம்ம எல்லாம் பார்க்கலாம். இவ்வளோ வசதி இருக்குது. நாம் ஏதோ ஒரு வாட்டி வந்து இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது. மேம் இல்லை, நான் மறுபடியும் சொல்கிறேன். அதாவது இதில் வந்து ஃபார்ம் இருக்குது, ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்போம். ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அதில் 2 ஃபார்ம் இருக்கும். ஒரு ஃபார்மை கையில் வச்சுருப்பாங்க, அது வெரிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு வச்சுக்கலாம். இன்னொன்று, உங்களுக்கு ஒருவேளை அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் திருப்பி பிஎல்ஓ ஆஃபீஸர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. 2வது முறை வரலாம், 3வது முறை வரலாம். ஆக ஒரு 1000 பேருக்கு தான் ஒருத்தர் டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. ஆக நமக்கு வந்து உதவி செய்கிறாங்க. நம்மளோட வாக்கு இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறோம். நம்ம டி நகரில் எங்கள் கவுன்சிலருக்கு ஓட்டு போட்ட ஒரு 10,000 ஓட்டு அங்கே இல்லைங்க. அந்த தெருவில் அந்த பாசிட்டிவாக இருக்கிற ஓட்டர்ஸு கையில் கார்டு வச்சுருந்தாங்க, அது டெலீட் ஆகப்பட்டது. அப்படிப்பட்ட விஷயம்லாம் என்னோட வாக்குரிமை பறிக்கப்படாது என்பது தான் அண்ணாமலை சகோதரர் அண்ணாமலை சொல்லியிருந்தார். ஏறக்குறைய 1 லட்சம் ஓட்டுகள் கோயம்புத்தூரில் காணாமல் போயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் ஓட்டு போட வந்தவர் அங்கே என்னோட ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார். ஆக அதை மாதிரிலாம் நடக்காது, நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இது. இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஓட்டு கிடையாது. அவங்க இங்கே இருந்து வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு இருக்குது. ஆமாம், எஸ்ஐஆரில் நம்மளோட ஓட்டு, நம் நாட்டு ஓட்டு இல்லாமல் வெளிநாட்டு ஓட்டு தான் டெலீட் செய்யப்படும். நம்ம ஓட்டுக்கு தானே, நம்ம ஜனநாயகம் தானே. இதுவும் எஸ்ஐஆரில் ஒரு பகுதி தான். மேம் தீபிகா நடராஜன் ஃப்ரம் குமுதம். தொடர்ந்து வந்து தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை பார்க்க முடியுது. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட்? இல்லை, ஒன்று கேட்குறேன். இங்கே தமிழ்நாட்டில் தமிழக தேர்தல் ஆணையம் தான் இதில் ப்ரொசீஜரை முழுசாக எடுத்து போகிறோம்.